இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 6வது அதிகாரமானது நெகேமியாவுக்கு எதிராக சதித்திட்டங்கள் பல தீட்டுவதை, அதுவும் சன்பலாற்று தொபியா என்ற இந்த 2 பேருமே அவரை எப்படியாவது தீர்த்து கட்டுறன்னு சொல்லி பல விதங்களிலே அவர்கள் திட்டம் திட்டுறாங்க. அவருக்கு ஒரு மடல் அனுப்பி ஆள் அனுப்பி இந்த இடத்துக்கு இந்த ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் நெகேமியா தட்டி கழிக்கிறார். எனக்கு இங்கே வேலை இருக்கிறது, நாங்கள் அங்கு வந்தால் இந்த வேலைகள்லாம் தடைப்பட்டு விடும், அதனால் இப்போ என்னால் வர முடியாதுன்னு கிட்டத்தட்ட 5 தடவை அவங்க தூது அனுப்புகிறார்கள், மடல் அனுப்புகிறாங்க. இந்த 5வது மடலில் இப்படி வாசிக்கப்படுகிறது, நீ இதோ மதிலை கட்டி எதற்கு கட்டுகிறாய் என்று தெரியும், நீர் உண்மையே அரசனாக்கி கொள்ள நீ ஆசைப்பட்டு இதோ யூதர்கள் கலகம் உண்டு விடுகிறார்கள் அரசருக்கு எதிராக என்று சொல்லி நான் அரசரிடம் இந்த வார்த்தையானது விரைவில் எட்டப்படும் என்றெல்லாம் மிரட்டுகிறார்கள். அப்போது நெகேமியா சொல்ற, அப்படியெல்லாம் ஒன்று நடக்கவில்லை, நீ எங்களை மிரட்டுவதற்காகவே அடிபணி வைக்கிறதுக்காக இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை மறுமொழியை கொடுத்து அனுப்பி விடுகிறார். ஒரு போலி இறைவாக்கினர் வழியாக இவருக்கு மறுபடியும் செய்தி வருகிறது, உன்னை கொல்ல போகிறாங்க, இன்றைக்கி நைட்டே போய் கோயிலுக்குள்ளே ஒளிஞ்சுக்கங்க என்று சொல்ல, நான் ஏன் கோயிலுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கொள்ளணும் என்று சொல்லி ஆண்டனுடைய திட்டத்தினுடைய அவர் மறுதளிப்பு. அப்போ அவர்கள் போலி இறைவாக்கினர் என்பதை அவர் கண்டுகொள்வதையும் இந்த அதிகாரம் சுட்டி காட்டுகிறது. அதோடு அந்த பணியானது நிறைவுற்று அவர்கள் செய்த சதியெல்லாம் முறியடிக்கக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனுடைய கரம் இருக்கும் பொழுது எத்தீங்கு வந்தாலும் அதிலிருந்து எழுந்து நிற்க முடியும் என்பதை மனதில் கொண்டவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். நான் மதிலை கட்டி முடித்து விட்டேன் என்றும் அதில் உடைப்பு ஒன்றுமில்லை என்றும், மேலும் இதுவரை நான் கோட்டை வாயில்களின் கதவுகள் அமைக்கவில்லை என்றும் சன்பலாற்று தோபியா கெசேம் அரபியர் ஆகியோரும் எங்கள் எதிரிகளும் அறிய வந்தார்கள். அப்பொழுது சன்பலாற்று தோபியா கெசேம் ஆகியோர் என்னிடம் தூது அனுப்பி, நீ புறப்பட்டு வாரும், ஊனோ சமவெளியில் உள்ள ஊர்களுள் ஒன்றில் சந்திப்போம் என்றனர். ஆனால் அவர்கள் எனக்கு தீங்குழைக்கவே எண்ணியிருந்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடம் தூது அனுப்பி, முக்கியமான அலுவலில் நான் ஈடுபட்டுள்ளேன், எனவே நான் அங்கு செல்ல இயலாத நிலையில் உள்ளேன். நான் இந்த வேலையை விட்டுவிட்டு உங்களிடம் வந்தால் இது முடங்கிவிடும் அன்றோ என்றேன். இவ்வாறாக அவர்கள் எனக்கு 4 முறை தூது அனுப்பினார்கள். நானும் இதே முறையில் பதில் அனுப்பினேன். 5ஆம் முறையும் சன்பலாற்று தன் அலுவலன் மூலம் இதே செய்தியை எனக்கு அனுப்பினான். அவனுடைய கையில் திறந்த மடல் ஒன்றிருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது பின்வருமாறு: கெசேபின் கூற்றின்படி வேற்றினத்தாரிடையே ஒரு செய்தி பரவியுள்ளது. அதன்படி நீரும் யூதர்களும் கலகம் ஏற்படுத்தி சூழ்ச்சி செய்துள்ளீர்கள். இதற்காகவே நீர் மதிலை கட்டி எழுப்புகிறேன். நீர் அவர்களுக்கு அரசராக விரும்புகிறேன். யூதாவில் ஒரு அரசர் உங்களுக்கு இருக்கிறாரா என்று எருசலேமில் அறிவிக்க இறைவாக்கினர்களை நீ ஏற்படுத்தியுள்ளேன். இச்செய்திகள் மன்னருக்கு எட்டிவிடும். எனவே நீர் வாரும், நாம் ஒன்றாக ஆலோசிக்கலாம். நான் அவனுக்கு பதில் அனுப்பி, நீ சொல்வது போல் எவையும் நடக்கவில்லை, இவையெல்லாம் உம்முடைய கற்பனையே என்று கூறினேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் எங்களை அச்சுறுத்தினார்கள். அவர்களுடைய கைகள் வேலை செய்வதில் தளர்ந்துவிடும், வேலை நின்றுவிடும் என்று சொல்லி வந்தார்கள். எனவே கடவுளே என் கைகளை வலிமைப்படுத்தும் என்று நான் வேண்டினேன். பின்பு மெகேட்ராபேலுக்கு பிறந்த திலேயாவினுடைய மகன் செமையாவினுடைய வீட்டுக்கு நான் சென்றேன். அவன் அங்கு அடைப்பட்டு கிடந்தான். நாம் கடவுளுடைய இல்லமான கோவிலின் உள்ளே சந்திப்போம். கோவிலின் கதவுகளை நாம் மூடிக்கொள்வோம், ஏனெனில் அவர்கள் உம்மை கொல்ல வருகிறார்கள், உம்மை கொல்ல இன்றிரவே வருகிறார்கள் என்று அவன் என்னிடம் சொன்னான். நான் மறுமொழியாக, என்னை போன்ற மனிதன் ஓடி ஒளிவது முறையா? நான் பிழைத்து கொள்ள கோவிலுக்குள் செல்வதா? நான் செல்ல மாட்டேன் என்றேன். அப்பொழுது கடவுள் அவனை அனுப்பவில்லை என்றும் தோபியாவும் சன்பலாற்றும் அவனுக்கு கையூட்டு கொடுத்து எனக்கு எதிராக இறைவாக்கு உரைக்க செய்தனர் என்று நான் அறிந்து கொண்டேன். அவர்களுக்கு அஞ்சி நான் இதை செய்யவும் இதனால் நான் பாவம் கட்டிக்கொள்ளவும் அவர்கள் என் பெயருக்கு இழிவு ஏற்படுத்தி என்னை சிறுமைப்படுத்தவும் அவனுக்கு கையூட்டு தந்திருந்தார்கள். என் கடவுளே, தோபியா சன்பலாற்று ஆகியோரினுடைய இச்செயலுக்கும் இறைவாக்கினரான நோவாதியா மற்றும் என்னை அச்சுறுத்த முயன்ற ஏனைய இறைவாக்கினருடைய செயல்களுக்கு ஏற்ற தண்டனை வழங்குவீராக.
மதில் 52 நாட்களுள் கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் நாளில் நிறைவடைந்தது. எங்கள் எதிரிகள் அனைவரும் இதை கேள்வியுற்றபோது எங்களை சூழ்ந்திருந்த எல்லா நாட்டினரும் இதை கண்டபொழுது அவர்கள் அனைவரும் அஞ்சி மனம் தளர்ந்து போயினர். ஏனெனில் இவ்வேளை நம் கடவுளுடைய உதவியில் நிறைவேறியது என்று கண்டனர். அக்காலத்தில் யூதாவினுடைய தலைவர்கள் தோபியாவுக்கு பல மடல்கள் அனுப்பி வந்தார்கள். தோபியாவினுடைய மடல்களும் அவர்களுக்கு வந்து கொண்டிருந்தன. ஏனெனில் யூதாவின் பலர் அவனுக்கு வாக்குறுதி தந்திருந்தார்கள். ஏனெனில் அவன் ஆராக்கினுடைய மகனான செக்கனியாவுக்கு மருமகன். அவனுடைய மகன் யோக்கனான் பெரக்கியாவுக்கு பிறந்த மெசுல்லாமினுடைய மகளை மணந்திருந்தான். எனவே அவர்கள் எனக்கு முன்பாக அவனுடைய நற்செயல்களை பற்றி சொல்வார்கள். நான் சொன்னவற்றையும் அவனிடம் சொல்வார்கள். என்னை அச்சுறுத்தும்படி தோபியா அவர்களுக்கு மடல்கள் அனுப்பி கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.